விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்த தாவேக்கா அரசு, விவசாயிகளின் குறையை தீர்த்த தாவேக்கா அரசு, 60 ஆண்டு கால பிரச்சனையை முற்றுப்புள்ளி வைத்த தமிழக வெற்றி கழக அரசு, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னதான் நானும் நினச்சேன். ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. எப்பயும் போலவே பழைய சங்கியை ஊதுனாங்க சட்டசபையில் வேளாண் துறை அமைச்சர் வேளாண் பட்ஜெட்டை படிப்பாருன்னு பார்த்தா ஆத்துறாரு. அரை மணி நேரத்துக்கு மேலே இவர் ஆற்ற பார்த்து எதிர்கட்சி தலைவர் அவர்களும் சபாநாயகரும் காண்டாயிட்டாங்க. உடனே எப்பா வேளாண் பட்ஜெட்டில் இருக்கிறத மட்டும் படிங்க சொல்ல அமைச்சர்கிட்ட அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் படிக்க ஆரம்பித்தார். நம்மலாம் ஸ்கூல் படிக்கும்போது டீச்சரு படிப்பா புக்கு பார்த்தா அப்படின்னா எப்படி நம்ம படிப்போம், அதே மாதிரி மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய வேளாண் துறை அமைச்சர் நல்லா படித்தாருங்க. அவர் படிக்க தெரியணுங்கிறத தமிழ்நாடு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதில் என்னங்க உங்கள் வெற்றி, அதான் என்ன சொன்னாங்க, வெற்றி அறிவிப்பான். வெற்றி அறிவிப்பு தான் சொல்லணும், வெற்றி அறிவிப்புன்னு சொல்லக்கூடாது. வெற்றி அறிவிப்புங்க, அது வெற்று அறிவிப்பு. 60 ஆண்டு ஆட்சி கால திராவிட ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அதோட நீட்சி தான் இப்போ நடக்கிற தாவேக்கா அரசுங்கிறத புள்ளி விவரமாக சொல்லியிருந்தீங்க நீங்கள். அவங்க கொடுத்த அதே அறிவிப்பு கொஞ்சம் பேட்டி சுட்டு போட்டுக்கிறீங்க தோசையை, அவ்வளோதானே தவிர புதுசாக ஒன்றும் கிடையாது. சரி, இதெல்லாம் எப்படி நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்னு பார்த்தா கடன் வாங்கி நிறைவேற்றுன்னு சொல்கிறீங்க. கடன் வாங்கி நிறைவேற்றுறதுக்கு இருக்குங்க உங்களை தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அதுவாங்க முட்டு கொடுக்குறது. நம்ம தாவேக்கா தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஊழலை ஒழிச்சார் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. நண்பா நம்பி, இன்னும் ஊழலாம் யாரும் புதுசெல்லாம் ஒழிக்கலை சரிங்களா. இப்பவும் லஞ்சம் வாங்க தான் போயிடுது. சேலம் பக்கத்தில் திருவிழாவில் டெண்டரே விடப்படாத அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கோவிலில் கடைகளில் 1000 1500 சொல்லி வசூல் வேட்டை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. சில அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறாங்க, வாங்கப்பட்டு தான் இருக்குது, இங்கே கொடுக்கப்பட்டு தான் இருக்குது. எதுவுமே முழுதாக ஒழிக்கல. ஒரு முதலமைச்சர், ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் லஞ்சம் வாங்கினா வாங்குறவங்க அவங்களோட வேலையை நான் நிரந்தரமாக நீக்கிறோன்னு சொல்லணுமே தவிர அதை விட்டுட்டு லஞ்சம் யாரும் கொடுக்காதீங்க, கொடுத்தா உங்கள் அண்ணன், உங்கள் மாமன், உங்கள் சித்தப்பா, உங்கள் பெரியப்பா எங்கள் ஆட்சி நடக்குதுன்னு சொல்ல சொன்னார். இது சரிதானங்கிறது மக்கள் பார்வை முன்னாடியே வைக்கிறேன். அடுத்தது நாங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே போவோம். பட்ஜெட்டில் அப்படி என்ன புதுசாக சொல்லிக்கிறாங்க, ஏதாவது சொல்லுங்கள். எப்பயும் போல் இரு திராவிட கட்சியில் நடக்கிற அதே பிரதியை எடுத்து கொஞ்சம் எடிட்டிங் பண்ணி அதை அப்படியே படிச்சுக்கிறாங்க சட்டசபையில். அவ்வளோதான் நடந்திருக்கு. சட்டசபையில் என்ன புதுசாக நடக்கலை, அதே கோளாரம் பேசுகிறாங்க. ஆட்சியில் இருக்கோ அந்த கட்சி தலைவரை பற்றி ஆத்துறாங்க. அதே தான் நடந்துட்டு தவிர மற்றபடி எதுவும் நடக்கலை. இதுக்கு வேறையா காலையில் ஏஞ்சி டிவி ஆன் பண்ணி நம்ம வேளாண் சட்டத்தை பற்றி என்ன சொல்கிறான்னு கேட்கணும்னு கவனிச்சா இது மட்டும்தாங்க நடந்தது. இதெல்லாம் பற்றி என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் நம்ம அமைச்சர் அவர்கள், சமூக நலத்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள்ட்ட சட்டசபையில் நடந்ததை பற்றி இந்த மாதிரி எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பூஜ்ஜியம் பட்ஜெட்னு சொல்கிறாங்களே, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்டதுக்கு அவர் விளக்கம் கொடுத்து தான் சரிதான். போகிற போக்கில் அப்படியே எதுக்கு திரள் நிதி வாங்கிறது தான் தப்பு, கடன் வாங்குறது தப்பு இல்லைன்னு அவர் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துக்கிறாரு. கடன் வாங்குறது தப்பு கிடையாதான், அமைச்சரே சொல்லிட்டாரு சரிங்களா. கடன் வாங்குறது தப்பு கிடையாதான், திரள் நிதி வாங்குறது தான் தப்பான். அப்படின்னா திரள் நிதி இதுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் திரள் நிதி வசூலிச்சாங்க. அதற்கு அதையும் சேர்த்து தான் நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அதையும் சேர்த்து தான் தவறுன்னு சொன்னாரா?
அதேமாரி சிபிஎம், சிபிஐ, இடதுசாரிகள் கட்சி எல்லாமே ஆரம்ப காலகட்டத்தில் திரள்நிதி வாங்கி தான் கட்சியை வளர்த்தாங்க. இப்போ கூட எலெக்ஷன் டைமுக்கு முன்னாடி சிபிஎம், சிபிஐ கட்சி திரள்நிதி வாங்கிறது வழக்கமாக வச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களையும் சேர்த்து தான் தவறுன்னு சொல்கிறாரா அப்படிங்கிறத பொதுமக்கள் பார்வைக்கு உங்களுக்கே வச்சிடறாங்க. திரள்நிதின்னு அவர் போகிற போக்கில் யாரை சொன்னாருன்னு மக்களாகி உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? வம்புலுக்கு இருக்குதுன்னு சீமானா வம்புலுக்குறாரு. அந்த கூட்டம் போட்டு பேசுவாங்களா, அதேமாரி நினச்சிட்டு பேசுகிறீங்க. நீங்கள் இப்போ சமூக நீதித்துறை அமைச்சர், நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்கண்ணா, வாதங்களை முன்வைங்கண்ணே. 10 தலைவர்களில் 11வது தலைவராக வாதத்தை முன்வைக்காதீங்கண்ணே. இதுதான் பொதுமக்களாகிய நாங்கள் மாண்புமிகு வன்னியரசு அவர்களுக்கு, அமைச்சர் வன்னியரசு அவர்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை.